அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் நோன்பின் 7 சிறப்புகளை, பயன்களை நாம் அறிந்து கொள்வோம். அறிஞர்கள் இதை பற்றி அல் குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள், விளக்கி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே ஒருவர் நோன்பின் மூலம் பெற்றுக்கொள்கின்ற அந்த சிறப்புகளில், பயன்களில் அவரது அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றன. ஒருவர் நோன்பாளியாக இருக்கிறார், உபரியான நோன்புகளை நோட்பவராக இருக்கிறார், ரமதான் மாதம் முழுவதும் நோன்பை நோட்கிறார் என்று சொன்னால் அந்த அமலின் மூலம் அவர் தனது அந்தஸ்தை உயர்த்தி கொள்கிறார். அவரது அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது. ஏனென்றால் ஏனைய அமல்களை நாம் பார்க்கின்ற போது அவைகளுக்கு 10 முதல் 700 மடங்கு வரைதான் நன்மைகள் பெருக்கி வழங்கப்படும் என்பதை நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். ஆனால் நோன்பை பொறுத்தவரையில் அதற்கு கணக்கின்றி கூலி வழங்கப்படும். அது எனக்குரியது என்று அல்லாஹு தஆலா அதை சிறப்பித்து சொல்லியிருக்கிறான். எனவே அதற்கு வழங்கப்படுகின்ற கூலியும் கணக்கின்றி வழங்கப்படும். எனவே கணக்கின்றி கூலி வழங்கப்படுதல் என்பதே அவனது அந்தஸ்துகள், பதவிகள் உயர்த்தப்படும் என்பதுதான். எனவே இது ஒரு நோன்பாளிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிக பெரும் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது சிறப்பின் அருமை சகோதரர்களே, ஒரு நோன்பாளியுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அந்த நோன்பென்ற இபாதத், அதை அவர் நோட்பதன் மூலமாக அவரது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் போது எப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், நோன்பென்பது, அதுவும் ரமலானுடைய நோன்பை பற்றி சொல்லும்போது, யார் ஈமானோடும் கூலி எதிர்பார்த்தும் அல்லாஹ்வுக்காக நோன்பு இருப்பாரோ அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. அதேபோன்று உபரியான நோன்புகளை பற்றி சொல்கின்ற போது ஆஷுரா நோன்பு 1 வருட பாவங்களுக்கு பரிகாரம், அரஃபா நோன்பு 2 வருட பாவங்களுக்கு பரிகாரம். இப்படி இந்த நோன்புடைய சிறப்புகள் பற்றி கூறப்படுகின்ற ஹதீஸ்களை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே இந்த வணக்கத்தின் மூலமாக ஒருவரது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. மூன்றாவது நறுமை சகோதரர்களே, இதனுடைய சிறப்புகளில் ஒருவர் தனது மனோ இச்சைகளிலிருந்து தன்னை காத்து கொள்வதற்கும், தனது மனோ இச்சைகளை கட்டுப்படுத்தி கொள்வதற்கும் ஒரு ஆன்மீக பயிற்சி நோன்பின் மூலம் வழங்கப்படுகிறது. ஏனென்றால் பெரும்பாலும் ஒரு மனிதன் அதிகம் உண்ணும் போது, அவன் அதிகம் பருகுகின்ற போது இவைகள் என்ன செய்யும் என்று சொன்னால் அவனது உடலியல் ஆசைகளை எல்லாம் அதிகப்படுத்தும். எனவே இதை கட்டுப்படுத்துகின்ற இடமாக நோன்பு இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ நோன்பின் மூலம் இவைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இவைகள் கட்டுப்படுத்தப்படுவதன் மூலமாக அவன் என்ன செய்வான் என்று சொன்னால் தனது ஆசைகளை அடக்கி கொள்கின்ற ஒரு மன வலிமையை அவன் பெற்றுக்கொள்கிறான். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இளைஞர்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுக்கு சக்தி இருந்தால் நீங்கள் திருமணம் முடியுங்கள், நிச்சயமாக அது பார்வையை தாழ்த்தும், உங்களுடைய கற்பை பேணும் என்று சொல்லிவிட்டு, அதற்கு சக்தி இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்யுங்கள், நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள். நோன்பு என்பது என்ன செய்யும், அவரை ஆசைகளை விட்டு தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பை கேடயம் என்று சொன்னார்கள். இப்போ கேடயம் என்றால் என்ன? நரகை விட்டு காக்கக்கூடிய கேடயம். இப்போ இந்த உலகத்தில் என்ன செய்யும், அவனை ஆசைகளை விட்டெல்லாம் அது காக்கக்கூடியதாக இருக்கிறது, அதாவது தவறான மனோ இச்சைகள், ஆசைகளிலிருந்து. நான்காவது நறுமையான சகோதரர்களே, இதனுடைய பயன்களில் ஒருவரை தர்மம் செய்வதற்கு தூண்டுகிறது. ஏனென்றால் ஒருவர் நோன்பின் மூலம் பசியை உணர்கிறார், தாகத்தை உணர்கிறார். இவற்றை உணர்கின்ற போது ஏழைகள் எவ்வளவு பசியால் கஷ்டப்படுகிறார்கள், வாடுகிறார்கள் என்பதை அவன் உணர்கிறான். அவன் நிதர்சனமாக அதை உணர்கின்ற போது, யதார்த்தமாக உணர்கின்ற போது அவனுக்குள் எப்படியான ஒரு மனோநிலை உருவாகிறது என்றால், ஏழைகளுக்கு உதவ வேண்டும், ஏழைகளுக்கு உதவ வேண்டும். எனவே அந்த நோன்பென்பது சதகாவை தூண்டக்கூடியதாக, அதிகம் தர்மம் செய்ய வேண்டும் என்பதை அவனுக்குள் தூண்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஐந்தாவது நறுமையான சகோதரர்களே, ஒருவர் நன்மைகளில்
தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு அந்த நோன்பு காரணமாக இருக்கிறது. 5வது விடயம், ஏனென்றால் அந்த நோன்பென்ற வணக்கத்தை பொறுத்தவரையில் அது என்ன செய்கிறது, அதிகமாக ஒருவர் உணவையோ உண்ணுவதையோ பருகுவதை தடுக்கின்றது. அது என்ன செய்கிறது என்றால் அமல்கள் அவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு உதவி புரிகிறது. ஷைத்தான் அவனுக்குள் ஊடுருவதை விட்டு அது கட்டுப்படுத்துவதன் மூலமாக அவன் அமல்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறான். 6வது நறுமையான சகோதரர்களே, இந்த வணக்கத்தின் மூலம் அடியான் அல்லாஹ்வுக்கு நன்றி உடையவனாக மாறுகிறான். அல்லாஹ் யாவற்றையும் அறிந்த ரப்புல் ஆலமீன். இந்த இபாதத் என்பது ஒரு மறைமுகமான இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த இபாதத்தின் மூலம் அவன் அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றி உள்ள அடியானாக அவன் மாறுகின்றான். அந்த நன்றி உள்ள அந்த தன்மை ஏன் உருவாகிறது என்று சொன்னால், அவன் அதாவது பசியை உணர்கிறான், தாகத்தை உணர்கிறான். இதெல்லாம் அல்லாஹுடைய நியமத்துகள், அருள்கள். இந்த நியமத்துகளை நான் எவ்வளோ எனது வாழ்விலே அனுபவித்திருக்கிறேன். எனவே அவைகள் இல்லாமல் போகின்ற போது நிச்சயமாக அதனுடைய பெருமதி அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. இந்த உணர்வு அவனை அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக அவனை மாற்றுகிறது. அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக அவனை மாற்றுகிறது. ஏனென்றால் சில அருள்களை பொறுத்தவரையில் அந்த அருள்கள் நம்மிடமிருந்து இல்லாமல் போகும்போதுதான் அதனுடைய பெருமதியை நாம் உணர்வோம். ஒரு நோயாளி ஆரோக்கியத்தின் பெருமதியை உணர்வான். பசியோடு இருப்பவன் உணவுடைய பெருமதியை உணர்வான். தாகத்தோடு இருப்பவன் தண்ணீரின் பெருமதியை உணர்வான். எனவே இந்த நியமத்துகளுக்கு நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற அந்த உணர்வு அவனுக்குள் ஏற்படுகிறது. 7வது நறுமையான சகோதரர்களே, இந்த நோன்புடைய பயன்களில் ஒருவன் தன்னை பாவங்களை விட்டு தடுத்து கொள்கிறான். பாவங்களிலிருந்து அவன் தன்னை காத்து கொள்வதற்கு நிச்சயமாக அது உதவி புரிகிறது நோன்பென்ற அந்த வணக்கம். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அதை கேடயம் என்று சொன்னார்கள். நோன்பென்பது கேடயம் என்று சொன்னார்கள். எனவே ஒரு மனிதன் என்ன செய்கிறான், அல்லாஹ்வுடைய நியமத்துகளை அருள்களை எல்லாம் உணர்கின்ற போது அவன் தன்னை பாவங்களிலிருந்து காத்து கொள்கிறான், பாவங்களிலிருந்து தன்னை தடுத்து கொள்கிறான். எனவே நோன்பென்பது ஒரு மிகவும் அவனுக்குள் ஒரு ஆன்மீக மாற்றத்தை, ஒரு மாபெரும் ஆன்மீக ஒரு மாற்றத்தை அவனுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமலாக நோன்பு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, நாம் உபரியான நோன்புகளை அதிகம் நோக்க வேண்டிய ஷாபானுடைய மாதத்திலே இருக்கிறோம். எனவே நாம் ஷாபானில் என்ன செய்வது, நம்மால் முடிந்த உபரியான நோன்புகளை நாம் நோற்று நாம் இந்த மாதத்தை அலங்கரிக்க வேண்டும். அதே போன்று வரக்கூடிய ரமதானுடைய மாதம் நம்மை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் நல்ல முறையில் உயிரோட்டமாக நமது நோன்புகளை அமைத்துக் கொள்வதற்காக இந்த மாதத்தில் நாம் நல்லதொரு ஆன்மீக பயிற்சியை நாம் எடுத்து உபரியான நோன்புகளை நாம் நோற்று ஷாபானுடைய மாதத்தில் நாம் நோற்று ரமதானுக்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.